நிக்கோலாய் கொண்ட்ரேட்டேவ் அப்படின்ற பெயர்ல ஒரு எக்கனாமிஸ்ட் இருந்தாரு. எங்கன்னா, சோவியத் ரஷ்யால. உங்களுக்கு தெரியும் 1917ல அவங்க ஆட்சிக்கு வராங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்தாச்சு. மன்னராட்சி அகற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு புதுசா நம்ம ஒரு கம்யூனிச கொள்கைய வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம். நாட்டினுடைய பொருளாதாரத்த நம்ம எப்படி முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்ற ஒரு ஒரு எக்கனாமிக் பாலிசிய வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. புதிய பொருளாதார கொள்கை. யாரு கொண்டு வந்தான்னா, லெனின். அந்த லெனினுடைய அந்த ஆட்சியில இந்த எக்கனாமிக் பாலிசிய வந்து அமைக்கிறதுக்காக இருந்த அந்த ஒரு குழு இருப்பாங்கல்ல, அந்த குழுவினுடைய முக்கியமான ஒரு மெம்பராக இருந்தவர் இந்த நிக்கோலாய் கொண்ட்ராட்டிவ் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட். இவரு பெரிய அறிவாளி. இவரு ஒரு கம்யூனிஸ்ட். அத நீங்க முதல்ல மனசுல நல்லா வச்சுக்கோங்க. இவரு கேபிட்டலிஸ்ட்டோ இல்ல முதலாளித்துவத்துக்கு ஆதரவான ஆளோ கிடையாது. இவரு கம்யூனிஸ்ட். இவரு 1920ஸ்ல ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்ணாரு. ஒரு கமாடிட்டி நெறைய மார்க்கெட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மார்க்கெட்லயும் ஒரு பொருள் எடுத்துப்பாரு. வீட் ஃபார் எக்ஸாம்பிள். அந்த அந்த ஒரு கமாடிட்டியினுடைய விலை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏன் ஏறி இறங்குது? ஒரு பொருள் அதனுடைய விலை ஏன் ஒரே மாரி இருக்கிறதில்ல? அப்படின்றத பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணாரு. அந்த ரிசர்ச்‌க்கு அவர் என்ன பண்ணாரு, 150 வருஷம் 1920ஸ் அது அப்படியே பின்னால போங்க. எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணப்போ, அந்த பேட்டர்ன்லாம் போட்டு பார்க்கிறப்போ, அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். என்னன்னா, கேப்பிட்டலிசம் கேப்பிட்டலிசம் சார்ந்து இயங்குற எந்த ஒரு எக்கானமியும், எந்த ஒரு பொருளாதாரம் சார்ந்து இயங்குற எந்த ஒரு நாடும், அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பிரைஸ் வந்து அப்படியே உயரும். அதன் மூலமாக எக்கானமி வந்து குரோ ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் கழிச்சு, அவரு ஆவரேஜா 50 வருஷம் அப்படின்னு ஒரு ஒரு டேட்டா சொன்னாரு. அது 50ஆ இருக்கலாம், இல்ல 30ஆ இருக்கலாம், இல்ல 100 வருஷமா இருக்கலாம். ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமும், அந்த பிரைஸ் நல்லா ஏறும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஷார்ப்பா ஒரு டிக்ளைன் இருக்கும். டிக்ளைன் ஆன உடனே எக்கானமி ஃபுல்லா படுத்துரும். ஆனா, அது அங்கேயே இருக்கிறது இல்ல. திருப்பி எக்கானமி திருப்பி மேல வரும். இது ஒரு வேவ் மாதிரி. ஒரு எக்கானமி பூம் ஆகும். ஒரு 50 வருஷம் கழிச்சு பயங்கரமா ஒரு அடி விழும். இறங்குனதுக்கு அப்புறம் திருப்பி ஷார்ப்பா அப்படியே மேல ஏறும். இது ஒரு வேவ் மாதிரி இறங்கி, இறங்கி ஏறும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த கண்டுபிடிப்பினுடைய இம்ப்ளிகேஷன் அதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னா, கேப்பிட்டலிசம் அப்படின்றது கம்யூனிசம் இந்த கம்யூனிஸ்ட் ஆளுங்கலாம் சொல்ற மாதிரி, ஒரு தோத்துப்போன ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு வந்து ஒர்க் ஆகாத ஒரு விஷயமும் கிடையாது. அதற்கு மாறாக அதில குறைகள் இருக்கலாம். அதில அடிகள் விழலாம். ஆனா திருப்பி அந்த எக்கானமி திருப்பி பூம் ஆகும். திருப்பி ரீபவுன்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அவர் சொன்னாரு. இவரு இப்ப எங்க வாழ்ந்துட்டு இருக்காரு? ரஷ்யால வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க என்ன பண்றாங்க? "நீ எப்படி அந்த மாரி சொல்லுவ? கேப்பிட்டலிசம் ஒரு சிறந்த ஒரு மாடல்ன்னு எப்படி சொல்லுவ?" அப்படின்னு சொல்லி அவர தூக்கி ஜெயில்ல வச்சாங்க. எவ்வளவு நாள்னா 8 வருஷம் உள்ள இருந்தாரு. திருப்பி வெளிய வந்தாரு. மறுபடியும் என்ன பண்ணாங்க, இன்னொரு 10 வருஷம் அவருக்கு ஜெயில்ல உள்ள வைக்கிறதுக்கான சட்டம் போட்டு, அவர தூக்கி உள்ள வச்சாங்க. ஆனா, அந்த 10 வருஷத்த அவரு கழிக்கல ஜெயில்ல. ஏன் தெரியுமா? அவர கொன்னுட்டாங்க. நிக்கோலாய் கொண்ட்ரஷேவ் 1938ல ஸ்டாலினால் கொலை செய்யப்படுகிறார். எதுக்காக? அவர் செஞ்ச ஒரே ஒரு குற்றம், அவர் ஒரு எக்கானமிஸ்ட். ஒரு ட்ரெயின்ட் எக்கானமிஸ்ட். விஷயம் தெரிஞ்சவர். அவர் இண்டிபெண்டன்ட்டா பண்ண ஒரு ரிசர்ச்ல ஒரு முடிவு வருது. அந்த முடிவினுடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்டின்னா, கேப்பிட்டலிசம் இஸ் அ பெட்டர் மாடல் தேன் கம்யூனிசம் அப்டின்ற ஒரு ஒரு கண்டுபிடிப்பு. அதுக்காக அவர சோலிய முடிச்சுட்டாங்க. நீங்க ஒரு கம்யூனிசவாதியாகவே இருந்தாலும், கம்யூனிசம ஃபாலோ பண்ற ஒரு ஆளாகவே இருந்தாலும், அவங்களுடைய கொள்கை ஒண்ணு இருக்கும். அவங்க ஒரு கல்ட். ஒரு கல்ட் எப்டி வொர்க் ஆகும்னா, நீங்க அந்த கல்ட்டுக்கு எதிராக எவ்வளவு விஷயம் வச்சாலும் சரி, அவங்க வந்து அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கீழ வந்து கமெண்ட் போடுவாங்க. "அவர பத்தி நீ எப்படி பேசலாம்?" அப்படிம்பாங்க. ஆனா, அவுங்களே அவர முழுசா படிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், கார்ல் மார்க்ஸ் பத்தி இன்னைக்கு இன்னைக்கு கார்ல் மார்க்ஸினுடைய படத்த அவங்க டிபில வச்சுட்டு, "நாங்களும் கம்யூனிஸ்ட்" அப்படின்னு பேசுறவங்கள்ல 90% பெரும்பாலான மக்களுக்கு கார்ல் மார்க்ஸ் எழுதின புத்தகத்த அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க கம்யூனிசம் சார்ந்து இயங்குன நாடுகளுடைய எக்கானமி எப்படி போச்சு அப்படின்றத பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. Instagramல ஒரு ரீல்ஸ் பார்ப்பாங்க. பார்த்துட்டு, "ஹ்ம்" அப்படிம்பாங்க. அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. ஏன்னா, கம்யூனிசம படிச்சுட்டீங்கன்னா, கம்யூனிசம் எப்படி வொர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, கம்யூனிசம் ஆட்சி பண்ண நாடுகள்ல அவங்க எப்படி மக்கள ட்ரீட் பண்ணாங்க
அவங்க உண்மைய எப்படி சப்ரஸ் பண்ணாங்க. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யூ வில் நெவர் பி எ கம்யூனிஸ்ட். ஓகே. ஸோ, நீங்கள் அவர்களுடைய ஆட்களாகவே இருந்தாலும், அந்த கல்ட் ஒண்ணு சொல்லும். அந்த கல்ட்ட நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும். அந்த கல்ட் வச்சிருக்க ரூல்ஸ நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும். இல்லன்னா, உங்கள கொன்றுவாங்க. அது நடந்துச்சு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நான் திருப்பி சொல்றேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாரி கம்யூனிச ஆட்சிக்கு எதிராக பல பேர் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவங்க எல்லாருமே மண்ணுக்குள்ள போய்ட்டாங்க. யாரையுமே அவங்க 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 சொன்ன விஷயத்துல உண்மை இருக்குமோ! அப்படின்னு அவங்க யோசிக்கல. அத காது குடுத்து கேட்கல. கொலையாளிகளால் கையாளப்பட்டு, கொலை செய்கிற ஒரு கொலைகார கும்பலால் நிர்வகிக்கப்பட்டு, கொலைகாரர்களாலே அழிஞ்சு போன ஒரு கொள்கை தான் கம்யூனிசம். ஸோ உண்மை தே டோன்ட் கேர் அபவுட் இட். அவங்களுக்கு உண்மை எது? எந்த மாடல் ஒழுங்கா ஒர்க் ஆகுற மாடல்? கேப்பிட்டலிசம் வெர்சஸ் கம்யூனிசம். கம்யூனிசம் ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும். நம்ம வந்து ஏழைகளுக்காக நிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்லோகன் சார்ந்து இயங்குற, ஒரு ஒரு எமோஷன் சார்ந்து இயங்குற ஒரு கொள்கை தான் கம்யூனிசம். அத தாண்டி அதுல வந்து நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அந்த கொள்கை எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பத்தி எந்த ஒரு வரையறையும் இல்லாமல், இஷ்டம் போல யாரோ ஒருத்தர் கார்ல் மார்க்ஸ் உட்கார்ந்து எழுதி வச்ச ஒரு கற்பனையில் உருவான ஒரு கற்பனை கதை. ஒரு ஃபிக்ஷன் அவ்வளோதான். ஒரு ஃபிக்ஷனல் யூட்டோபியா. அந்த 2 வார்த்த தான் ஐ வுட் யூஸ் டூ டிஃபைன் கம்யூனிசம். ஸோ இவங்க சொல்ற மாதிரி, கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி, கேப்பிட்டலிசம் ஒண்ணும் அழிஞ்சு போயிராது. அது அழிவின் பாதையிலலாம் போகல. அதற்கு மாறாக அவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அவ்வளோதான். அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். எந்த ஒரு கண்ட்ரியும் முக்கியமா யுஎஸ் மாதிரியான மிகப்பெரிய ஒரு எக்கானமி அவங்களுக்கு 2008ல ஒரு அடி விழுந்துச்சு. 1930ஸ்ல த கிரேட் டிப்ரஷன் அது நடந்துச்சுல்ல. இது மாரி அவங்களுக்கு நடக்கும். பிரச்சனை வரும். டவுன் ஆவாங்க. பட் அந்த எக்கானமி திருப்பி பூம் ஆகும். 70 வருஷம் கம்யூனிசம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. நெறைய நாடுகள். ஃபார் எக்ஸாம்பிள் சைனா. சைனா வந்து நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க பேசுறீங்க. "சைனா ஒரு கம்யூனிச நாடு தானே" அப்படின்னு சொல்றீங்க. 1976ல மௌ ஜெதாங் அவருடைய மரணத்திற்கு பின்பு வந்த கம்யூனிசம் கட்சி, அங்க இன்னும் ஒற்றை கட்சி முறை அது இருக்கு. ஆனா, எக்கனாமிக்கலி பொருளாதாரம் சார்ந்து அவங்க 1980ஸ்க்கு அப்புறமே உலக மார்க்கெட்ட வந்து தொறந்து வுட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற சைனா 90% வந்து பிரைவேட்லி ஓன்ட். ஓகே. 90% ஆஃப் சைனீஸ் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இன்னைக்கு பிரைவேட்லி ஓன்ட் தான். கவர்ன்மென்ட் செக்டார் அப்படின்ற விஷயமே இப்ப அங்க ரொம்ப, 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 ரொம்ப கம்மி. எப்படின்னா, மாவோ இறந்ததுக்கு அப்புறம் தெங் ஜியாோபிங் அப்படின்ற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தாரு. அவரு ஆட்சிக்கு வந்த காலத்துல 0% 0% ஆஃப் பீப்பிள் வர் வொர்க்கிங் இன் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, பிரைவேட் கம்பெனிஸ். அப்போ 100% பீப்பிள் வந்து அரசாங்கம் சார்ந்து இயங்குற, அரசாங்கத்தால் அபகரிக்கப்பட்ட அந்த லேண்ட்ல தான் வொர்க் பண்ணாங்க. ஆனா, இப்போ அது அப்படியே 90% ஃப்ரம் 0 டூ 90% இன் அ மேட்டர் ஆஃப் 50 இயர்ஸ். அப்போ இன்னைக்கும் வந்து சைனா ஒரு கம்யூனிசம் கன்ட்ரி அப்படின்னு பேசுறவங்கலாம் விஷயம் தெரியாத முட்டாள்கள். அப்ப கேப்பிட்டலிசம். கேப்பிட்டலிசம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சைனா இவ்ளோ குரோ ஆயிருக்கு அப்படின்றது தான் உண்ம. வரலாற்று உண்மை. இவங்க இந்த கம்யூனிஸ்ட் குரூப் 1970ஸ தாண்டவே இல்ல. அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அப்ப ஏன் கம்யூனிசம் தோத்து போச்சுன்னா, உண்ம ஒண்ணு இருக்கும். நீங்க உண்மைய சொன்னீங்கன்னா, அவங்க காதுலயும் அது ஏறாது. ஏன்னா அவங்கலாம் கல்ட். ரைட்? அந்த கல்ட் கிட்ட போய் இவரு உண்மைய சொன்னாரு. இவரு சோலிய முடிச்சு, போப்பா ஓரமான்னு உட்கார வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கேப்பிட்டலிசம் வெர்சஸ் கம்யூனிசம் இன் த சென்ஸ் ஆஃப் எக்கானமி. அதுக்கு எக்ஸாம்பிளா முக்கியமாக சினிமா. நம்ம தமிழ் சினிமா வந்து எப்படி வொர்க் ஆகுதுன்னா, அப்படியே ஒரு எமோஷன் சார்ந்தே மக்கள் கிட்ட வந்து பேசுவாங்க. நெறைய பரப்புரை பண்ணுவாங்க. எனக்கு Facebookல டெய்லி மெசேஜ் வருது. நெறைய பேர் மெயில் பண்றீங்க. "அண்ணா இந்த படத்த பாருங்க. இந்த படத்துல இப்படிலாம் பேசியிருக்காங்க" அப்படின்னு சொல்லி எனக்கு நெறைய கிளிப்ஸ்லாம் அனுப்புறீங்க. தேங்க் யூ. அப்போ அப்படி எனக்கு Facebookல வந்த ஒரு கிளிப் வந்து மூடர் கூடம் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம். அந்த படத்துல உள்ள ஒரு காட்சிய ஃப்ரெண்ட் எனக்கு Facebookல அனுப்பியிருந்தாரு. அந்த காட்சிய நான் பார்த்தேன். அதற்கு பதில் நான் எழுதினேன். இன்னைக்கு அந்த போஸ்ட்ட வச்சு அந்த படத்துல உள்ள ஒரு சீன். அது என்ன சீன் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து பேசலாம். இருக்கிறவங்க கிட்ட இருந்து இல்லாத நாங்க இருக்கிற திருட்டுனா, இங்க கூரை இல்லாம மழையிலயும், வெயில்லயும் கஷ்டப்படுற கூட்டம் இருக்க அதே இடத்துல, நாய்க்கும், காருக்கும் வீடு வச்சிருக்க நீங்க எல்லாருமே திருடங்க தான் பக்தி வச்சிரும். ஒருத்தன்கிட்ட பணம் இருக்கு. ஒருத்தன்கிட்ட பணம் இல்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி இவன் இவன்கிட்ட இருந்து திருடிட்டான் அப்படின்ற ஒரு நமக்கு விளங்காத ஒரு லாஜிக் வந்து ஒண்ணு பேசுவாங்க. அது எப்படி ஆகும்? இவன் பணக்காரன் ஆனதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். இவன் ஏழையா போனதுக்கு அதுக்கும்
1000 காரணங்கள் இருக்கலாம். இவங்க சொல்றது ஒரே ஒரு ஸ்டோரி தான். சிங்கிள் நரேட்டிவ். அப்ரசர், அப்ரெஸ்ட். இது வந்து கார்ல் மார்க்ஸ் பேசின விஷயம். அவருடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. நான் பேசியிருப்பேன். அந்த புக்க அவரு ஸ்டார்ட் பண்றப்பயே இப்படித்தான் ஆரம்பிப்பாரு. ஒரு அப்ரசர், ஒரு அப்ரெஸ்ட். இந்த அப்ரசர் என்ன பண்றான், அப்ரெஸ்ட் மக்கள வந்து நோண்டி, அவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறான் அப்படின்ற லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்த பத்தி கார்ல் மார்க்ஸ் பேசியிருப்பாரு. இந்த பணக்காரன் வீடு, காரு, நாயி இதெல்லாம் வச்சு பணக்காரன் ஆனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவன் அதிகமா உழைச்சிருக்கலாம். அவனுக்கான வாய்ப்புகள் அதிகமா அவனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த வாய்ப்ப அவன் ஒழுங்கா பயன்படுத்தியிருக்கலாம். இவனுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த வாய்ப்ப அவன் பயன்படுத்தாம விட்டுருக்கலாம். இப்ப ரீசென்ட்டா அண்ணா நகருக்கு நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போயிருந்தோம். ஃபேமிலியா போயிருந்தேன். வண்டிய பார்க் பண்ணிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் தாண்டி அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு 35 வயசு இருக்கும். அங்க வந்தாரு. நல்ல உடல் இருக்கு. நல்ல உடல் வலிமை இருக்கு. என்கிட்ட வந்து காசு கேட்குறாரு. "அண்ணா கொஞ்சம் காசு குடுங்க. ரூ. 10 குடுங்க. உடல்ல எந்த குறையும் இல்ல. நல்லா உழைக்கலாம்." அதுவும் சென்னையில, அண்ணா நகர்ல. உழைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருந்தும் அவர் பிச்சை கேட்டுட்டு இருந்தாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி நாங்க வரோம். வர்ற வழில அங்க ஒரு சிக்னல்ல நம்ம காருக்கு வந்து அந்த சன்ஷேட் இருக்குல்ல, அத வந்து வியாபாரம் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு லேடியும், ஒரு ஆணும். அவருக்கும் வயசு 35 அவ்வளோதான் இருக்கும். அப்ப நாங்க பேசிக்கிட்டோம். இவங்க நெனச்சாங்கன்னா, இத விட பெட்டரான ஒரு ஆக்குபேஷன் அவங்களால பண்ண முடியும். இதே பிசினஸ் பண்றவங்க, இந்த ஷேட்ல வந்து அவங்களுக்கு எவ்வளவு லாபம் வந்துரும்? ரொம்ப ரொம்ப கம்மியான காசு தான் கிடைக்கும். அவர் அந்த 2 ஷேட வந்து ரூ. 100க்கு வித்துட்டு இருந்தாரு. அப்ப நாங்க பேசிக்கிட்டோம். அப்ப பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் திறந்திருக்கு. ஓகே. இவரே இதே நபர் அப்படியே கோயம்பேடு போயிட்டு, அங்க வந்து காய்கறி மார்க்கெட் இருக்கு. அங்க போயிட்டு ஒரு காய்கறி மார்க்கெட்ல போய் வியாபாரம் பண்ணாருன்னா, பயங்கரமா சம்பாதிக்கலாம். இதே இன்புட் போட்டு, அவர்கிட்ட கேப்பிட்டல் கொஞ்சம் இருக்கும். அத வச்சு கொஞ்சம் ஒரு கடன் வாங்கி, லோன் அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய உடல் திறமைய பயன்படுத்தி, அவங்களுடைய லேபர அவங்க குடுத்து, ஒரு பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் திறந்திருக்கு. ஆனா, எந்த பிசினஸ் பண்றதுன்னு அவங்க தான் சூஸ் பண்றாங்க. அப்ப நான் சொன்னேன். ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன். இப்போ இந்த ஷேட் விக்கிற வேல வந்து ஒரு லேடி கூட பண்ணலாம். ஒரு பெண்கள் கூட இந்த வேலைய பண்ணலாம். இவரு வேற வேலைய பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அப்போ சாய்ஸ் இஸ் தேர்ஸ். இது வந்து அவங்களுடைய முடிவு. அதே கோயம்பேடுல அந்த காய்கறி மூட்ட தூக்குவாங்கல்ல, ட்ரக்ல இருந்து வரும். அவங்க தூக்குறவங்க எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறாங்க. இவரு ரூ. 100 அந்த ஷேடு வித்து ரூ. 30 ரூ. 40 ப்ராஃபிட் பார்க்குற அதே இடத்துல, அவரால ஒரு நாளைக்கு ரூ. 2000 ரூ. 3000 சம்பாதிக்க முடியும். ஆனா, அங்க அவரு போகல. அப்போ அவர்கிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கு. சரியோ! தப்போ! அந்த சாய்ஸ வந்து அவரு சூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ பணக்காரன், ஏழை அப்படின்ற அந்த பிரிவு வந்துருச்சு அப்படின்னாலே, பணக்காரன் ஏழை கிட்ட இருந்து திருடுனான் அப்படின்னு சொல்றது தப்பு ஆக்சுவலி. இதே மாரி 1000 விஷயம் இருக்கலாம். ஒருத்தர் வாழ்க்கையில மேல வராம இருக்கிறதுக்கான 1000 காரணங்கள் இருக்கலாம். பட் கார்ல் மார்க்ஸ் அவர் பார்த்த பார்வையே தப்பு. வரலாற்ற ஒழுங்கா படிச்சவங்க. ஏழை, பணக்காரன் அப்படின்ற அந்த வித்தியாசத்த வந்து கிளியரா புரிஞ்சவங்க யாருமே, பணக்காரன எப்பவும் பிளேம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பணக்காரன் அவன் அவனுடைய வாய்ப்புகள பயன்படுத்தி, அவன் நெறைய ரிஸ்க் எடுத்து நான் பேசியிருப்பேன். அந்த 2வது வீடியோல. இவரு ஒய்ஜன் பொம்போவாக் அவர் பேசியிருப்பாரு. இவன் ரிஸ்க் எடுக்குறான். இவன் கடன் வாங்குறான். இவனோட கேப்பிட்டல அவன் சரியான முறையில இன்வெஸ்ட் பண்றான். அப்போ அவனுக்கு எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. எங்க போய் போடணும் அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் அவன்கிட்ட இருந்திருக்கு. அவனுடைய உழைப்பு. அதனுடைய பலன் தான் அந்த ப்ராஃபிட். அவனுக்கு நாய்க்கும், காருக்கும் வீடு வச்சிருக்கான்ல, எங்க இருந்து வந்துச்சுன்னா, அவனுடைய உழைப்பு. உடனே இந்த ஏழை கிட்ட இருந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். ஸோ இந்த படத்துல இந்த டைரக்டர் இத பேசுறது வந்து நவீன். இவர் தான் ஃபிலிம் டைரக்டர். இவரு ஒரு அக்மார்க் கம்யூனிஸ்ட். அவருடைய அந்த ப்ரிமைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. எத பேஸ் பண்ணி ஒரு ஆர்கியுமென்ட்ட வந்து மேல கட்டுறாரோ, அந்த ஃபவுண்டேஷனே ஃபர்ஸ்ட் தப்பு. அப்ப சென்னை மாதிரியான ஒரு பெருநகரங்கள்ல நல்லா உழைக்கிறதுக்கான வயசு இருக்கு. உழைக்கிறதுக்கான உடல் இருக்கு. அவங்க இன்னைக்கு ஏழையா வாழ்றாங்கன்னா, அதற்கு ஒரே காரணம் அவங்க மட்டும் தான். இதுல வந்து பணக்காரன பிளேம் பண்றது வந்து இது ஒரு இது ஒரு வயித்தெரிச்சல். வயிறு அப்படியே எரியும் இவங்களுக்கு வந்து. பணம் வச்சிருக்கான், பணம் வச்சிருக்கான், பணம் வச்சிருக்கான். இவன்லாம் ஏழையா இருக்கான், ஏழையா இருக்கான். இது ஒரு வயித்தெரிச்சலை தாண்டி, இதுல உண்மை எதுவுமே கிடையாது. இப்ப எந்த பணக்காரனும் போய் அவர்கிட்ட, "நீ அண்ணா நகர் சிக்னல்ல நின்னு சன்ஷேட் வித்துட்டு நில்லு" அப்படின்னு யாரும் சொல்லல.
அந்த அந்த ஆக்குபேஷன நான் லோவரா நான் சொல்லல. ஆனா, அந்த வேலைய அவர் ஒய்ஃப் கிட்ட குடுத்துட்டு, இவரு வேற வேலைய பார்க்கலாம்ல. ஒய்ஃப் வந்து நம்ம டஸ்டர் இருக்குல்ல, கார் டஸ்டர். அத வித்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இதையும் குடுத்துட்டு, இவரு வேற வேலைக்கு போலாம்ல. இஃப் யூ வாண்ட் மனி ரியலி. அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கு. வாய்ப்ப பயன்படுத்துறதும், பயன்படுத்தாததும் அவங்க கிட்ட தான் இருக்கு. இதுல வந்து இன்னொருத்தன குறை சொல்லி, அதுல ஒரு கிளுகிளுப்பு அடையறதும், நான் வாழ்க்கையில தோத்து போனதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு ஈஸியா பழி போட்டு போயிடலாம். அப்ப இவங்க லைஃப்ல இவங்க வந்து எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்க மாட்டாங்க. பொறுப்பெடுக்க தெரியாத, பொறுப்ப எடுத்துக்கொள்ள மனசில்லாத, அடுத்தவனையே குறை சொல்லிட்டு இருக்கவன் தான் இந்த கம்யூனிஸ்ட் குரூப் எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா கம்யூனிசம் உடைய பிதாமகனா இருக்கிற, கம்யூனிசம் உடைய கடவுளாக இருக்கிற கார்ல் மார்க்ஸ் அவரே இப்படித்தான் யோசிச்சிருக்காரு அப்படின்றது தான் உண்மை. நான் பேசுறது உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷா தெரியலாம். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம அவங்கள குறை சொல்றியே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் சொல்றது ஒரு ப்ரூட்டல் ட்ரூத். இதான் உண்மை. உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அத பயன்படுத்திக்கணும். வாய்ப்பே இல்லன்னா அது வேற கேஸ். உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்னா அது வேற கேஸ். வாய்ப்பு இருக்கும்போது அத பயன்படுத்தலன்னா, அது உங்கள் குற்றம். அப்போ அதுல பணக்காரன பார்த்து வயிறு எரிஞ்சு, "நல்லா இருப்பியா நீயு? நாசமா போயிருவேன்னு" சாபம் விடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அடுத்து நவீன் நம்மளையே அசர வைக்கிற மாரி ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. வாட்ச். 100 மாமரம் இருக்கிற ஒரு மாமரத்துக்கு கீழ 100 பேர் பசியோட இருந்தாங்கன்னா, அங்க ஆளுக்கு ஒரு பழம் சேரணுங்கிறது இயற்கையோட தர்மம். ஆனா அந்த 100 பேர்ல உங்கள மாரி திறமையும், பணமும் அதிகமா இருக்க 5 பேர் மத்தவங்களோட சீக்கிரமா ஆளுக்கு 5 பழம் எடுத்துட்டாங்கன்னா, 20 பேர் ஒரு பழம் கூட கிடைக்காம பசியில வாடி, வேற வழியே இல்லாம அந்த அதிகமா பழம் வச்சிருக்கவன்ட்ட பிச்சை கட்டி நிப்பாங்க. அப்ப அந்த அதிகமா பழம் வச்சிருக்கிறவன் இந்த ஒண்ணுமே இல்லாதவங்கள வச்சு 5 மாமரம் நட்டு, ஒவ்வொரு மரத்துல இருந்து 100 100 பழங்கள பறிக்க வச்சு, அவங்களுக்கு சம்பளங்கிற பேர்ல அவங்க எடுத்து குடுத்த 100 பழத்துல இருந்து ஒரு பழத்த எடுத்து குடுப்பான். இதான் இங்க நடக்கிறது. இத கேட்கும்போது நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும். ச்சே! என்ன ஒரு கதை. உண்மதானங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டோரிய லெட்ஸ் பிரேக் திஸ் டவுன். ஒவ்வொரு லைனா நம்ம பிரேக் பண்ணுவோம். நான் ஒரு Facebook போஸ்ட் போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல. அத நான் படிக்கிறேன். ஒரு மாமரம் இருக்கிறது. அதில் 100 மாம்பழங்கள். அது அந்த 100 பேரில் ஒவ்வொருவருக்கும் சேர வேண்டும் என்பது இயற்கை நியதி என்கிறார். அது எப்படி இயற்கை நியதியாகும்? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்ப ஐயா என்ன சொல்றாரு, அவர் நடந்து போவாராம். அங்க ஒரு மாமரம் நிக்குமாம். மாமரத்தில மாம்பழங்கள் தொங்கிட்டு இருக்குமாம். இவரு அண்ணாந்து பார்ப்பாராம். உடனே இது எனக்கு சொந்தம். அடுத்து இந்த மாமரம் முதல்ல அங்க எப்படி வந்துச்சு? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா, எந்த ஒரு பொருளும் தானாக வராது. ஒரு 100 மாம்பழத்த உற்பத்தி பண்ற அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு மாமரம் அங்க ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம முதல்ல கேட்கணும். அப்போ அந்த மாமரத்த ஒருத்தர் அங்க அந்த கொட்டைய அங்க போட்டு, அந்த மாஞ்செடிய வளர்த்து, அதுக்கு உரம் போட்டு, அதுக்கு தண்ணி ஊத்தி, அதுக்கு வேலி அமைச்சு, அத பாதுகாத்திருப்பாரு. அந்த மாம்பழத்த உற்பத்தி பண்றதுக்கு அவரு அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காரு. சும்மா ஒண்ணும் வந்துராது எதுவுமே. தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த மாமரத்த அங்க வச்சது யாரு? அப்படின்றது தான் முதல் கேள்வி. ஒரு மாங்கொட்டையை தூக்கி குப்பையில் எறியாமல், ஒருவர் அதை நிலத்தில் ஊன்றியிருப்பார். தண்ணீர் ஊற்றியிருப்பார். உரமிட்டிருப்பார். இலைகளை ஆடு மேய்ந்து விடாமல் இருக்க வேலி அமைத்து பாதுகாத்திருப்பார். எனவே, ஒரு கமாடிட்டி என்பது ஒருவரின் உழைப்பில், திறமையில் மற்றும் முதலீட்டில் விளைந்த பலன். இந்த முதலீடு, இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப முக்கியம். மாம்பழத்த சாப்பிட்டுட்டு தூக்கி போடாம எவனோ போட்டிருப்பான். ஆனா இவரு, அவரு சாப்பிட்ட மாம்பழத்த அந்த மாங்கொட்டைய எடுத்துட்டு வந்து ஊன்றியிருக்காரு. அதான் இன்வெஸ்ட்மென்ட். யாரோ ஒருவர் செய்த நன்மையின் பலனை அந்த 100 பேர் எப்படி அனுபவிக்க முடியும்? மரத்தை வைத்தவருக்கே அந்த பழங்கள் சொந்தம். இதுதான் முதலாளித்துவம் பேசும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அப்ப எல்லாருமே ஒரு மரத்துக்கு கீழ வந்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால, அந்த பழங்கள் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. யாரு மரத்த வச்சாரோ, யார் அந்த மரத்த பாதுகாத்தாரோ, யாரு அவருடைய உழைப்ப வந்து அதுக்கு குடுத்து, அத வளர்த்து கொண்டு வந்தாரோ, அவருக்கு மட்டும் தான் அது சொந்தம். இதான் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஓகே. என்கிட்ட காசு இருக்கு. அத பயன்படுத்தி, நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா போட்டு, அத நான் வளர்த்து நான் கொண்டு வந்திருக்கேன். வர்றவன் போறவன்லாம் அதுல பழங்கள் திங்க முடியாது. ஓகே. இயற்கை நியதி அப்படின்றது பொய் ஃபர்ஸ்ட்டு. ஃப்ரீயா எப்படி கிடைக்கும்? நீங்க பாட்டு ரோட்ல போறீங்க. அங்க ஒரு மரம் இருக்கு. அதுல பழம் இருக்கு. நீங்க பிடுங்க முடியுமா? யார் வச்சாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் அது சொந்தம். இதான் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அப்ப இவரு சொல்ற மாதிரி இயற்கை யாருக்கும் எதையும் ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. நீங்க அதுக்கு உழைச்சிருக்கணும். அப்போ யாருமே மரம் வைக்கல, யாருமே தண்ணி ஊத்தல, யாருமே உரம் போடல, யாருமே அத பாதுகாக்கலன்னா, மாம்பழம் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்காது. அப்போ ஒரு வொர்க் நடந்திருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அங்க இருக்கு. அதனால தான் அங்க ஒரு கமாடிட்டி உருவாகியிருக்கு. ஓகே. இது புரியாம, இது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மென்ட். எனக்கு வேணும்ல.
நான் ஏழையா இருக்கேன்ல, எனக்கு வேணும். ஏழையா இருந்தாலும் நீங்க உழைக்கணும். உழைச்சா மட்டும் தான் உங்களுக்கு காசு. நீங்க ஏழையா இருக்கீங்க, உங்ககிட்ட காசு இல்ல அப்டின்ற ஒரே காரணத்தினால, இது ஒரு கம்யூனிஸ்ட் பேசுற ஒரு என்டைட்டில்மென்ட். எல்லாமே எனக்கு வேணும். ஒரு நார்சிசிஸ்ட் பிஹேவியர் இது வந்து. ஒரு பொருள் எனக்கு வேணும்னு நீங்க முடிவு பண்ணும்போது, நீங்க கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன்? அந்த பொருள உற்பத்தி பண்ணி கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? இவரு ஏதோ இவரு வீட்டு ப்ராப்பர்ட்டி மாரி, அது எனக்கு சொந்தம் அப்டின்றது இயற்கை நியதியாம். அவர் சொல்றாரு. திறமையும், பலமும் இருக்கிறவங்க சீக்கிரமா போயிட்டு பழத்த பறிச்சுக்கிறாங்க. அப்போ இவருங்க யார குறை சொல்றாரு? அதிக பலமும், திறமையும் உள்ளவங்க தான் இங்க குற்றவாளிகள். அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு மார்க்சிஸ்ட் பார்வை. அப்ப அதுக்கு நான் பேசியிருப்பேன். அந்த 100 பேரில் அனைவரின் உடல் வலிமையும் ஒரே மாதிரி இருக்கப் போவதில்லை. அதில் ஒருவர் மரம் ஏற கற்றுக்கொண்டிருப்பார். அவரது முயற்சியின் மூலம். ஓகே. மற்றொருவர் மரம் ஏறுவதற்கு தகுதியாக தன் உடலை வலிமைப்படுத்தி வைத்திருப்பார். அதுவும் அவரது முயற்சியின் மூலம். வேறொருவர் மரம் ஏறாமல் கீழே இருந்தே சிறிய வில் ஒன்று செய்து குறிபார்த்து அடித்து பழத்தை பறிப்பார். இதுவும் அவரது முயற்சியின் மூலம். அந்த 5 பழத்த வேகமா பறிச்சாங்கல்ல. எப்படி அவங்களால முடிஞ்சதுன்னா, அவங்க சும்மாலாம் ஒண்ணும் சும்மா இல்ல. அவங்க தூங்கல. அவங்க ஜிம் போயிருப்பாங்க. நல்லா சாப்ட்டுருப்பாங்க. அவங்களுக்கு மரம் ஏற தெரியும். ஓகே. வேகமா மரம் ஏறுறதுக்கான அந்த அந்த ஒரு ட்ரேட வந்து அவங்க கத்து வச்சிருப்பாங்க. இன்னொருத்தரு மரம் ஏற தெரியாது. ஆனா, கீழ இருந்தே சின்ன ஒரு கல்ல விட்டு அடிச்சு பழம் பறிக்க அவருக்கு தெரியும். இதெல்லாம் நேச்சுரல் டேலண்ட்ஸ். ஒருத்தருடைய நேச்சுரல் டேலண்ட்ட அவர் இன்னும் ஷார்ப்பன் பண்ணி, இன்னும் ஹோன் பண்ணி, அவர் திறமைய வளர்த்து வச்சிருக்காரு. இது யார் குற்றம்? ஒருத்தருக்கு திறமை இருந்தா, அது குற்றம்னு பேசுறதெல்லாம் இவங்க தான் பேசுவாங்க. கம்யூனிஸ்ட் தான் பேசுவாங்க. அவங்க அவங்களுடைய திறமைய பயன்படுத்தி, அவங்க திறமைக்கு தகுந்தவாறு, ஒருத்தர் வந்து 2 பழங்களோ, இன்னொருத்தர் 5 பழங்களோ அதிகம் எடுப்பதில் என்ன தவறு? இதான் முதலாளித்துவம் பேசும் மெரிட்டாக்ரசி. நீங்க மெரிட்டாக்ரசின்னு மட்டும் வாய தொறந்து பாருங்க. கம்யூனிஸ்ட்லாம் அவங்க மேல வந்து அப்படியே பாய்ஞ்சிருவாங்க. அவங்களுக்கு மெரிட்னா ஏதோ ஒரு பயங்கர அலர்ஜி அவங்களுக்கு. மெரிட்ன்னு சொல்லிட்டான், மெரிட்ன்னு சொல்ட்டான் அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா, மெரிட்டாக்ரசிக்கு எதிரான ஒரு விஷயம் தான் கம்யூனிசம். ஒருத்தனுடைய தனித்திறமை அப்படின்றது அவனுக்கு எந்த வகையிலும் அட்வான்டேஜா மாறக்கூடாதுன்னு இவங்க நெனப்பாங்க. இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ அதுல நான் பேசியிருப்பேன். இவங்க நோக்கம் என்பது ஈக்குவாலிட்டி கிடையாது. எக்விட்டி. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடையாது. ஈக்குவல் அவுட்கம். எல்லாரும் ஒரே இடத்துல வந்து சேரணும். எப்படி சேர முடியும்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும். உனக்கான யூனிக்கான டேலண்ட்ட நீ பயன்படுத்தாதே. ஈக்குவலா வந்துரு. எக்விட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் கம்ப்ளீட் நான்சென்ஸ். அப்ப இந்த மரத்துக்கு கீழ ஒருத்தர் இருக்காரு. அவரு வேகமா போய் ஒரு பழத்த பறிச்சுட்டாருன்னா, அதுக்கு பேரு திருட்டா? அது அவருடைய திறமை. ஒருவர் எந்த திறனையும் வளர்த்துக் கொள்ளாமல், நோஞ்சானாக இருந்து கொண்டு, பொழுதெல்லாம் சோஃபாவில் படுத்துக்கொண்டு ரீல்ஸ் பார்த்துவிட்டு, அந்த மரத்தின் கீழ் நிற்கிறார் என வைத்துக் கொள்வோம். ஒரு மாம்பழம் கூட பறிக்கத் தெரியாமல், அவர் அங்கு நின்று கொண்டிருப்பது யார் செய்த குற்றம்? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திறமைய வந்து மட்டுப்படுத்துவாங்க. கேபிட்டலிசம் அப்டின்னாலே திறமைய மட்டும் பேஸ் பண்ணது. கம்யூனிசம் என்ன அப்டின்னா, மெரிட்டாக்ரசின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுரும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி, அந்த 5 மாம்பழத்த வந்து எடுத்தாங்கல்ல அவங்க திருடுறாங்கன்னு இவங்க பேசுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஆன்டர்பிரினியர்ஸ், பிசினஸ்மேன் அவங்கலாம் அவங்க மாம்பழத்த சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைய அவங்க இன்வெஸ்ட்மென்ட்டா போடுறாங்க. அப்படி நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்றதன் மூலமாக அவங்க திருடல. ஏற்கனவே இருக்கிற வெல்த்த இவங்க திருடுறாங்கன்னு இவங்க பேசுறாங்க. அது உண்மை கிடையாது. அவங்க புதுசா வேல்யூவ கிரியேட் பண்றாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அம்பானி சொல்றேன். இப்போ அம்பானியினுடைய பிசினஸ்ல நெறைய விஷயங்கள் இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு அவரு ஃபோக்கஸ் பண்ற ஒரு பிசினஸ் வந்து ரீட்டெயில். இப்ப ரீட்டெயில்ல ஒரு 3 விஷயம் இருக்கு. ட்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ், டிஜிட்டல். இப்போ இந்த ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிசினஸ் மூலமாக, ஒரு கடை, ஒரு ஷாப் மூலமாக அங்க வேலை பார்க்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. பில்லிங் செக்ஷன்ல ஆள் இருப்பாங்க. மேனுவல் லேபரர்ஸ் இருப்பாங்க. நெறைய பேருக்கான வேலை வாய்ப்புகள் அங்க உருவாக்கப்படுது. லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தட் மேனேஜர். இப்போ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஒரு ஷோரூம், ஒரு ஸ்டோர் அங்க இல்லன்னா, அந்த மேனேஜருக்கு அங்க வேலை கிடையாது. ஓகே. அப்போ அங்க ஒரு மேனேஜர் அப்படின்ற ஒரு புது போஸ்ட் அங்க உருவாக்கப்படுது. இதன் மூலமாக தகுதியும், திறமையும் வாய்ந்த ஒருத்தர் அங்க மேனேஜராக போடப்படுறாரு. அந்த வேலை கொடுக்கப்படுவதன் மூலமாக அவருடைய குடும்பம் வாழுது. அப்ப மேனேஜர்னா அதுக்கு ஏற்ற மாரியான சேலரி கிடைக்கும். அப்போ மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்ட் அங்க உருவாக்கப்படுது. ஓகே. இதே மாதிரி ட்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் நெறைய ஷோரூம்ஸ் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருமே புது, புது வேலை வாய்ப்புகள மக்களுக்கு குடுக்குறாங்க. இஃப் தேர் இஸ் நோ ட்ரெண்ட்ஸ், தேர் இஸ் நோ மேனேஜர் டூ வொர்க் இன் த ட்ரெண்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஒருத்தர் ஒரு மாம்பழத்த சாப்பிட்டுட்டு விதை விதைப்பதன் மூலமாக, அந்த விதை மரமாக வளர்ந்து, பெரிய பழங்களைலாம் அது குடுத்து
அதன் மூலமாக இன்னும் நெறைய பழங்கள் வரும். அந்த பழத்த அவர் இன்னும் யூஸ் பண்ணி, இன்னும் நெறைய மாந்தோப்பையே அவர் உருவாக்கி, ஒரு பிசினஸ் எம்பையரே அவங்க உருவாக்க முடியும். அப்போ அந்த பிசினஸ் எம்பையர்ன்னு ஒண்ணு வருதுன்னா, அது அவருக்கு மட்டும் பயன் கிடையாது. அங்க வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அதன் மூலமாக பலன் கிடைக்குது அப்படின்றது தான் உண்ம. அப்போ அந்த மாம்பழத்தினுடைய சப்ளைய இவங்க வந்து எக்ஸ்பாண்ட் பண்றாங்க. ரைட்? ஒரு பிசினஸ் மேன் பண்றது என்னன்னா, ஒரு விஷயத்த வச்சு அத பெருக்குற வேல தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, கார்ல் மார்க்ஸ் சொன்னது, "ஏன் அவன் வச்சிருக்கான்? ஏன் அவன்கிட்ட போகுது?" அப்படின்னு அகைன் சொல்றேன். வயித்தெரிச்சல். அடுத்து நான் கீழ போட்டிருப்பேன். இன்னொரு விஷயம். இப்போ ஒருத்தருக்கு ஸ்பீடா போயிட்டு மாம்பழத்த பறிக்கிறதுக்கான அந்த ஒரு டேலண்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா, அவர் இத பண்ணலாம். என்னன்னா, அவரிடம் ஒரு செருப்பு இருக்கிறது. அவர் கால்ல செருப்பு போட்டிருக்காரு. இப்ப இவரு என்ன பண்ணலாம்னா, அவருடைய செருப்ப கழட்டி, யார்கிட்ட வந்து 2 மேங்கோ இருக்கோ, அவர்கிட்ட குடுத்து, ஒருவேள அவர்கிட்ட செருப்பு இல்லன்னா, அவர்ட்ட குடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். "நீ ஒரு மாம்பழம் குடு, நான் உனக்கு செருப்பு தரேன்" அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரீ மார்க்கெட். அப்ப ஃப்ரீ மார்க்கெட்ல வந்து என்ன ஆகும்னா, இவருடைய திறமையை இவர்கிட்ட குடுத்து, இவருக்கு தேவையான பொருள அங்கருந்து வாங்கிக்கலாம். ஸோ, அந்த ஒரு மியூச்சுவல் குரோத் இங்க இருக்கும். எங்கன்னா கேபிட்டலிசம்ல. கம்யூனிசம்ல எதுவுமே இருக்காது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. 10 பழங்கள் பறிக்கத் தெரிந்த ஒருவர், இப்போது தனது மதிப்பை உணர்ந்து, வெறும் 2 பழங்கள் மட்டுமே பறிக்கத் தெரிந்தவரிடம் போய், எப்படி அடுத்த முறை ஈஸியாகவும், விரைவாகவும் பழத்த பறிக்கலாம் அப்படின்றத கற்றுக் குடுத்து, அதற்கு விலையாக ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு பழத்த வாங்கிக்கலாம். இதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மென்ட். உங்ககிட்ட வந்து 2 பழம் இருக்கு. ஒருத்தர்கிட்ட 10 பழம் இருக்கு. அந்த 2 பழத்துல ஒரு பழத்த நீங்க குடுத்து, ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா குடுத்து, நீங்க இந்த ட்ரேட கத்துக்கிட்டு, நீங்க ஒரு எக்ஸ்பெர்ட்டா மாறலாம். ஸோ இதுவும் குரோத் தான். அடுத்த குற்றச்சாட்டு. 5 மாம்பழங்கள் வைத்திருப்பவன், ஒன்றுமே இல்லாதோரின் உழைப்பை பெற்றுக்கொண்டு 5 மாமரங்கள் நட்டு, அதுல 100 பழங்கள பறிச்சு, ஒரு பழத்த மட்டும் தான் கூலியா குடுக்குறான். இது கார்ல் மார்க்ஸினுடைய அடிப்படை நம்பிக்கை. அவர் என்ன சொன்னார்ன்னா, சேலரி வாங்குற முறையே தப்பு. நீ சேலரின்னு ஒண்ணு குடுத்த அப்டின்னாலே, அதுக்கு பேரு திருட்டுன்னு இவரு சொன்னாரு. இப்ப ஃப்ரீ மார்க்கெட்ல 2 விஷயம் இருக்கு. உங்களுக்கு உங்களுடைய மேனேஜர் ஒரு மாம்பழம் மட்டும் தான் குடுத்தாருன்னா, யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒண்ணு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிறந்த சம்பளத்த குடுக்குறவங்க கிட்ட போய் நீங்க வேல பார்க்கலாம். நீங்க ஜாப் மாறிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் ஃப்ரீ மார்க்கெட்ல உண்டு. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஒரு மாம்பழம். உங்களுக்கு சேலரியாக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மாம்பழத்த, நீங்க அத ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா போட்டு, நீங்களும் ஒரு பிசினஸ் மேனாக மாற முடியும். முடியுமா? இல்லையா? ஏன்னா, அந்த முதல் மாமரம் 100 மாம்பழத்தை கொண்ட அந்த மாமரம், ஒரே ஒரு மாம்பழத்த வச்சு தான் ஆரம்பிச்சாங்க. அவரால பண்ண முடிஞ்சா, உங்களாலயும் பண்ண முடியும். உங்களுக்கு தேவை தகுதி, திறமை, பொறுமை, உழைப்பு. அப்போ ஒரே ஒரு மாம்பழத்த மட்டும் தான் குடுத்து என்ன ஏமாத்துறான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது உங்கள் குற்றம். உங்களுக்கு வேற ஜாப் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. உங்களுடைய ஒரு மாம்பழத்த வச்சு நீங்க இன்னும் பெருக்குறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. இட்ஸ் அப் டூ யூ. 5 மாம்பழங்கள் மூலம் 100 மாம்பழத்தை பெருக்கிக் கொண்டு, இந்த முதலாளித்துவ பன்றிகள் தொழிலாளிக்கு வெறும் 1 மாம்பழத்தை கூலியாக கொடுக்கிறார்கள் என்றால், அந்த 100 மாம்பழங்கள் அந்த முதலாளிக்கு ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்துச்சு? அப்படியே வானத்திலருந்து கீழ விழுந்துருச்சா? அவன் சம்பாதிச்ச அவனுடைய திறமையின் மூலமாக சம்பாதிச்ச அந்த முதல் 5 மாம்பழங்கள் மூலமாக, அந்த 5 நட்டு வச்சு, அத 100 ஆக்கி 100 1000 ஆகும். 1000 அப்படியே பெருகும். அப்ப இன்னைக்கு இவன் இவ்வளோ பெருசா வந்துட்டான் அப்படின்னா, இவனுடைய இன்வெஸ்ட்மென்ட் எது? அந்த 5 மாம்பழங்கள். அவனுடைய திறமையின் மூலமாக 5 பழத்த நட்டு வச்சான். இதுக்கு பேர் தான் கேப்பிட்டல். இவனுடைய முதல் இன்வெஸ்ட்மென்ட் எது? இவனுடைய உடல் திறமை. பழத்த பறிக்கிறதுக்கு இவன் கத்துக்கிட்ட அந்த வித்தை. இதான் அவனுடைய இன்வெஸ்ட்மென்ட். இவனுடைய கேப்பிட்டல். அந்த கேப்பிட்டல பயன்படுத்தி 5 பழத்த இவன் இவ்வளோ தூரம் பெருக்கி கொண்டு வந்திருக்கான். அப்போ இவன் திருடுனான் அப்படின்னு சொல்றதே பொய். அந்த போஸ்ட்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருப்பேன். பரோட்டா மாஸ்டர். இந்த பரோட்டா மாஸ்டர் பரோட்டா போடுறத கத்துக்கிட்டு, அந்த பிசினஸ்ல அவர் உள்ள வராரு. அவருடைய திறமையின் மூலமாக அவருக்கு அந்த ஜாப் கிடைக்குது. அந்த ஜாப்ப அவர் பயன்படுத்தி உள்ள வந்து இன்னும் பெட்டரா அவருடைய ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கிட்டு, அவரு பரோட்டா போட்டாருன்னா, அவருக்கு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸே உருவாகும். அப்போ கேபிட்டலிசம்ல என்ன ஆகும்னா, என்னுடைய தனித்திறமைய நான் வித்து, என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் அத நான் வித்து, நான் ஒரு சேலரியா வாங்குறதன் மூலமாக, ஒரு சேலரிக்கு நான் வேல பார்த்து, என் மூலமாக அந்த ஓனரும் வளர்றாரு. நானும் வளர்றேன். என்னோட ஸ்கில்லுக்கு ஏத்த மாரி சேலரி எனக்கு கிடைக்கும். ஏன்னா, யாருக்கு திறமை அதிகமா இருக்கோ, அவங்க மட்டும் தான் அந்த கடையில பரோட்டா மாஸ்டராக வேலை செய்ய முடியும். அப்போ அவங்களுடைய திறமை அதிகமா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய மதிப்பும் கூடும். அப்போ அவருக்கும் லாபம், எனக்கும் லாபம். மியூச்சுவல் குரோத் அகைன். அப்போ யாரு அவங்களுடைய தனித்திறமைய உள்ள கொண்டு வராங்களோ, அவங்களுக்கு அங்க வேல்யூ கூடும் அப்படின்றது தான் உண்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கம்யூனிசம் சொல்ற மாதிரி, அந்த 100 மாம்பழத்த எடுத்துட்டு வந்து 100 பேருக்கு நீங்க குடுத்தீங்கன்னா, அதுல வந்து இன்சென்டிவே இருக்காது. ஏன்னா, நீங்க வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யலனாலும் சரி, உங்களுக்கு ஒரு பழம் குடுக்கப்படுது. அக்கார்டிங் டூ கம்யூனிசம். அப்ப என்ன ஆகும்னா, நான் இவனோட பெட்டரா மாறுறதுக்கான தேவை எனக்கு இல்ல. அப்ப உண்மையாவே ஒருத்தனுக்கு திறமை இருக்கு. அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? நான் ஏன் போய் வேலை பார்க்கணும்?
வேல பார்க்காத அவனுக்கும் ஒரு பலன் தான். வேல பார்த்த எனக்கும் ஒரு பலன் தான் அப்டின்னா, நான் ஏன் வேல பார்க்கணும்? அவனுடைய எஃபோர்ட்ஸ போடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அங்க கிடையாது. நான் ஏன் பண்ணணும்? என் கூட ஒருத்தன் இருக்கான். பொழுதெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பலன் குடுக்கப்படுது. எனக்கும் ஒரு பலன் தான் கிடைக்குது அப்டின்னா, நான் ஏன் வேல பார்க்கணும்? அப்போ ஒருத்தருடைய தனித்திறமை, அவருடைய யூனிக் ஸ்கில்ஸ் வந்து வெளிய வராது. ஓகே. அதுக்கான இன்சென்டிவ் கம்யூனிசம் கிட்ட கிடையாது. கம்யூனிசம் உலகமெங்கும் தோற்று போறதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து, அங்க வந்து இன்சென்டிவே கிடையாது. வேல பார்க்கறதுக்கான மோட்டிவேஷனே இல்ல. நான் வொர்க் பண்ற ஆஃபீஸ்ல எனக்கு புரமோஷன் வேணும்னா, என் கூட வேல பார்க்கிறவன விட நான் பெட்டரா பண்ணணும். நானும் அவனும் ஒரே வேலைய பார்த்தாலுமே, என்னுடைய ஸ்கில்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அத நான் வெளிய கொண்டு வந்து, அத நான் இன்னும் ஷார்ப் பண்ணி, நான் ஒரு பெட்டர் பெர்சனா மாறும்போது, என் திறமைய நான் வளர்த்துக்கும்போது மட்டும் தான், எனக்கு அங்க புரமோஷன் கிடைக்கும் அப்டின்னா, அங்க ஒரு காம்படிஷன் உருவாகுமா? அந்த காம்படிஷன் தான் சமூகம் எக்கனாமிக்கலி மேல வர்றதுக்கான மிக முக்கியமான ஒரு தூண்டுகோல் என்னன்னா, அதான் அந்த காம்படிஷன். அப்போ 100 மாம்பழத்த வச்சிருக்கீங்க. ஆளுக்கு ஒரு பழம் குடுத்தாலும், அந்த 100 மாம்பழத்த வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா, 100 மாம்பழம் 1000மாக மாறாது. ஏன்னா 100 பேரும் தூங்கிருவான். ஓகே. ஒருவேளை திறமையின்படி அந்த 40 பழத்த யாருக்கு திறமை இருக்கோ, அவனுக்கு நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அத இன்னும் பெருக்குவாங்க. அப்போ அந்த பழத்த சாப்ட்டுட்டு, அத வச்சு திருப்பி அத இன்வெஸ்ட் பண்ணி, அத பெருக்க தெரியாதவங்க, யாருக்கு விஷயம் தெரியுமோ, அவங்க கிட்ட அதிகமான பழத்த குடுத்து, அவங்களும் அதிகமா பெருக்க வச்சு, அதன் மூலமாக இவங்க அங்க ஒரு லேபரா வேல பார்த்து, இவங்களுக்கு சேலரியும் கிடைக்கும். அந்த பழத்த வச்சவன், அவனும் வளருவான். அப்போ இது ஒரு அகைன் மியூச்சுவல் குரோத். கார்ல் மார்க்ஸ் பேசின விஷயத்த நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஹென்றி ஹாஸ்லிட் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட். அவர் பேசியிருப்பாரு. அத நான் படிக்கிறேன். "த ஹோல் காஸ்பல் ஆஃப் கார்ல் மார்க்ஸ் கேன் பி சம்ட் அப் இன் அ சிங்கிள் சென்டென்ஸ்." கார்ல் மார்க்ஸ் பேசின மொத்த விஷயத்தையும் நம்ம ஒரே ஒரு சென்டென்ஸ்ல சொல்லிடலாம். "ஹேட் த மேன் ஹூ இஸ் பெட்டர் ஆஃப் தேன் யூ ஆர்." அவ்வளதான். சிம்பிள். உன்ன விட யாரெல்லாம் பெட்டரா இருக்கானோ, வாழ்க்கையில யாரெல்லாம் உன்ன விட பணம் படைச்சு, உன்ன விட கொஞ்சம் பெட்டரா இருந்துட்டான் அப்படின்னாலே, வயிறு எரிஞ்சிரு அப்படின்றது தான் கார்ல் மார்க்ஸினுடைய கொள்கை. "நெவர் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் அட்மிட்ஸ் தட் ஹிஸ் சக்சஸ் மே பி டியூ டூ ஹிஸ் ஓன் எஃபோர்ட்ஸ்." ஒருவேளை அவனுடைய வெற்றிக்கு காரணம் அவனுடைய உழைப்பு அப்படின்றத நீ ஒத்துக்காத. "டு தி புரொடக்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஹி ஹஸ் மேட் டு தி ஹோல் கம்யூனிட்டி." அவனுடைய முயற்சியோ, வேற எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் அவன் செஞ்சான் அப்படின்றத நீ ஒத்துக்காத. "ஆல்வேஸ் அட்ரிபியூட் ஹிஸ் சக்சஸ் டு தி எக்ஸ்ப்ளாய்டேஷன்." பாயிண்ட்க்கு வந்துட்டாங்களா? த சீட்டிங், த மோர் ஆர் லெஸ் ஓப்பன் ராபரி ஆஃப் அதர்ஸ். அவன் லைஃப்ல ஜெயிச்சுட்டான்னா, அவன் திருடிட்டான், அவன் கொள்ளையடிச்சுட்டான், அவன் சீட் பண்ணிட்டான்னு நீ பேசு அப்படின்றது தான் கார்ல் மார்க்ஸினுடைய காஸ்பல். "நெவர் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் அட்மிட்ஸ் தட் யுவர் ஓன் ஃபெயிலியர் மே பி ஓவிங் டு யுவர் ஓன் வீக்னஸ் ஆர் தட் த ஃபெயிலியர் ஆஃப் எனிஒன் எல்ஸ் மே பி டியூ டு ஹிஸ் ஓன் டிஃபெக்ட்ஸ், ஹிஸ் லேசினஸ், இன்காம்பிடன்ஸ், இம்ப்ரொவிடன்ஸ் ஆர் ஸ்டூபிடிட்டி." இத விட பிளன்ட்டா யாரும் பேச முடியாது. அவர் என்ன சொல்றாரு, எப்பவுமே லைஃப்ல நீ தோத்துட்டன்னா, அது உன்னுடைய ஃபால்ட்டாக இருக்கலாம். நீ லேசியா இருந்திருக்கலாம். உன்கிட்ட திறமை இல்லாம இருந்திருக்கலாம். இல்லன்னா இம்ப்ராவிடன்ஸ். எதிர்காலத்த பத்தி எந்த ஒரு பிளானும் பண்ணாம நீ வாழ்ந்திருக்கலாம். அதையும் விட நீ ஒரு முட்டாளாக கூட இருந்திருக்கலாம். இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு. லைஃப்ல ஒருத்தங்க தோத்துட்டாங்கன்னா, அதற்கு காரணம் நான் இல்ல, இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லி அடுத்தவன பழி போடுற ஒரு முறை தான், பழி போடுற ஒரு கொள்கை தான் கம்யூனிசம். சினிமா மூலமாக பல விஷயங்கள் பரப்பப்படுது. பரப்பலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, அது உண்மையா இருக்கணும்ல. ஸோ அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நம்ம அவங்கள விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பேச போறது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற விஷயத்த வந்து அழுத்தம் திருத்தமாக பேசி, ஒரு மனுஷனுடைய அடிப்படை உரிமை என்ன அப்படின்னா, அவனுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத பேசினது வந்து ஜான் லாக் அப்படின்ற ஒரு பிலாசபர். இவர் வாழ்ந்த காலம் 1600கள். அப்பயே இவரு பேசியிருப்பாரு. ஒரு மனுஷனுடைய அடிப்படை உரிமை என்ன அப்படின்னா, அவனுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. மார்க்ஸ் என்ன பேசினாரு? தனி மனிதனுக்குன்னு ஒரு சொத்துரிமை கிடையாது. எவனுக்கும் கிடையாது போ. இதுவும் ஒரு வயித்தெரிச்சல். ரைட்? பட் இவர் என்ன பேசினாரு ஜான் லாக், ஒரு மனிதனுடைய ஃப்ரீடம்னா என்னன்னா, அவன் அவனுக்கு சொந்தமாக ஒரு விஷயத்த ஓன் பண்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கணும். சினிமா அப்படின்றது மிக எளிதாக மக்கள கவரக்கூடிய ஒரு மீடியம். ஆனா அந்த மீடியம்ல உட்கார்ந்துட்டு பேசுறவங்க, ஒரு பொறுப்பே இல்லாம, ஒரு எமோஷனலா ஒரு கதைய சொல்லி, மக்கள வந்து தூண்டி விடுற வேலைய மட்டும் தான் இவங்க பண்றாங்க. ஆனா உண்மைன்றது வேறையா இருக்கு. இவங்க சொல்ற மாம்பழம் அப்படின்றது, அழுகிப் போன ஒரு மாம்பழம். உள்ள பார்த்தா வெறும் புழு தான் இருக்கும். இவங்க பின்னால போகாம,
சினிமாக்காரன் பின்னால போகாம, நீங்க உண்மைய தேடி படிங்க. அது ரொம்ப முக்கியம். ரைட்? நன்றி.